Be smart. Be safe. Don't try this at home. 2 tablespoon. நண்பர்களே, எங்கள் வீட்டில் சொர்ணாக்கு கல்யாணமானதால் சொர்ணாக்காக நாங்கள் எல்லா ஆண்களும் சேர்ந்து பிரியாணி செய்து கொண்டிருக்கிறோம். மம்மி பார்த்தா என்ன நினைப்பாங்க, மாப்பிள்ளை எப்படி ஆள வாங்குறியா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க வீட்டுல கூட இப்படி செய்யல அப்படின்னு அப்படிலாம் அவங்க பெருமையா நினைப்பாங்க. அப்படியா? அப்படியா மாறன்? எல்லாம் எப்படி இருந்தாலும் நீ ஓகே தான். நம்ம சைடு தான் சமையல் இன்னைக்கு. ஓகேவா? யாரும் சாப்பிட போறதில்ல, நம்ம மட்டும் தான் சாப்பிட போறோம். ஐயோ, இப்ப ஜெகன் வந்து 65க்கான மசாலா ரெடி பண்ணி சீக்ரெட் மசாலா சொன்னா அங்க பாரு. இப்படி போட்டேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்படி போட்டேன். என்ன சொல்லு? இஞ்சி பூண்டு விழுது. மதுரை வீரன் தானே. எங்க அவங்க மம்மி? எங்க மம்மிலாம் காணோம். அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. கீழே நாடகம் பாத்துக்கிறாங்க நண்பர்களே. கேமராவே ஆன் பண்ணலடா. அடி கடவுளே, சும்மா பிராங்க் பண்ணோம். தெரியுண்டி, நீங்கதான் பண்ணும். எல்லாமே சீக்ரெட் மசாலா, வேற யாருக்கும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அதான் பாத்துட்டோமே நாங்க. என்ன பார்த்தது? எங்களோட குரு எங்க வீட்டில் பெரியவர். வாப்பா வந்து அறிவிப்பா, நீ அங்க இருந்து கதை சொல்லுங்க. வாப்பாங்க அங்கிள், வாங்க. ஆன் பண்ணு, விளக்கு ஏத்தி விடு. முதல்ல வச்சுக்கிட்டீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஆன் பண்ணி டக்குனு. ஐயோ கடவுளே, எனக்கு பயமாயிடா. பயமா இருக்கு. இது என்ன? இது ஸ்டார். இது பேர் ஸ்டார் கைஸ். ஜாதி பத்திரி. சீக்கிரம் தீயுது. பரவாயில்ல, போடுறா, அதையும் போட்டு அரைப்போம். ஆமா, இது கொண்டா ஆகணும். இப்பதான் சிம்ல வச்சிருக்கேன். கைஸ், பேர் வச்சோம் பாய்ஸின் மூலிகை சமையல். ஹெர்பல் பிரியாணி. 2 கிலோ 1 கிலோ தான் செஞ்சிருக்கோம். 6 கிலோ. அம்மா, 6 கிலோ செய்யறதுல இப்பதான் ஃபர்ஸ்ட். அப்படியே போடுறீங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பிரவீன் பாய், ஜெகன் பாய், கேமரா வந்து மாறன் பாய், கீழே ஒரு எல்லாம் பெரிய பாய் இருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜெகன், மேனேஜிங் டைரக்டர் வந்து பிரவீன், அப்புறம் சொர்ணா அசிஸ்டண்டா, டெஸ்டிங் இன்ஜினியர். ஆடியன்ஸ் அங்க மேல இருந்து பாருங்க. இந்த மாதிரி பிரியாணி தமிழ்நாட்டில் எங்கேயுமே செஞ்சு நாங்க காலை தூக்கி விட்டு சொல்லியிருப்போம். கையெல்லாம் நடுங்குது நண்பர்களே. பட்டை வகை சொல்றா. ஃபர்ஸ்ட் இந்த என்ன சொல்ல, பேலீஃப், லவங்கம் எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் மறுபடியும் தாளிக்கணுமா. பொரியல் மின்ட்டு மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு பெண்கள் சேர்ந்தா கூட இவ்வளோ சூப்பராக செய்ய மாட்டாங்க. நாங்கள் வெங்காயம் பார்த்து செய்கிறோம். வெங்காயம் இருக்கு, வெங்காயமும் போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, அதுவும் போடணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். சரி, சொல்றேன். இது அர்த்தம் அது ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா இது மூலிகை பிரியாணின்றதுனால அப்படிதான் இருக்கும். சீக்ரெட் மசாலா. இது வந்து எந்த மலையிலேருந்து வந்திருக்கு? திருவண்ணாமலை. அகத்தியர்லாம் ஒரு மலையில் இருப்பார். அகத்தியர் மலை, போதிமலையிலேருந்து வந்திருக்கு நண்பர்களே. இந்த மசாலா யாருக்கும் தெரியாத மசாலா, நாங்களே அடிச்சிருக்கோம். ஓகே. ஜப்பாட் பாய்லாம் அப்படியே மொத்தமா போட்டு அப்பதான் ஆனே பண்ணுவார் ஸ்டவ். தாவுடி தாவு பார்த்துட்டா சிரிச்சுனே. கொஞ்சம் வந்து மூலிகை பிரியாணி வந்து கொஞ்சம் வேற டேஸ்ட் ஆயிடும். என்னது இது? கோரியாண்டர், கொத்தமல்லி காய்ஸ். மறந்து போச்சு டக்குன்னு. போட்டு எல்லாம் மூலிகையா சாப்பிட்டு. அது அந்த இது போடு.
கீழே இப்படி உள்ள வச்சு போடு 2 200 ml செய்யலாம் அப்போ கரெக்டா வந்துரும்ல அப்போ கொடுத்து 3 1 லிட்டர் 1 லிட்டர் அதான் பரவாயில்ல 1 லிட்டர் இன்னும் ஒரு குட்டி இதுதான் போகுது 6 போடு கொஞ்சமா தயிர் கட்டணும் கீழே ரொம்ப நாள் ஒரு 100 கிராம் பச்சை காடு गाइस சூடான புதினா சாதம் உங்களுக்காக ரெடி. ஏய் என்ன போதுமாடா? அவ்வளோடா என்ன அப்புறம் இது இஞ்சி பூண்டுல பட்டுறோம். இஞ்சி பூண்டு போடு. இது வந்து சொர்ணா அரைச்ச கையாலே மிக்ஸில அம்மியில அரைச்ச மிளகாத்தூள் போடுறியா? அளவுலாம் கேட்காதீங்க, நாங்க போடுறது தான் அளவு. ஏய் வாசனை வந்துடா இப்பயே. இப்பதான் இஞ்சி பூண்டு போடலாம் ஸ்மெல் வருது. அது அப்படிதான் ஆகும், அது இஞ்சி போட்டிருக்கோம்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் ஆகும். அது பச்சை ஸ்மெல் போச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்ச நேரம் ஆகும்டா. கட் பண்ணி பாருங்க, இது வந்து மூலிகை எல்லாமே. தயிர் சுத்தமான தயிர் ஊத்துருமா? ஊத்துக்கண்ணா. சுத்தமான தயிர் நண்பர்களே. ரொம்ப ஸ்மெல் இதுக்கப்புறம் தான் இந்த இது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தக்காளி சாப்பிட வர செம்மையாக வந்துடும் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. இப்போ செம்மையாக வந்துடும் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. பார்க்குறப்பே நல்லா இருக்குல்ல. உப்புலாம் லாஸ்ட்லாம் போடணும். லைட்டாக ஸ்லோ பண்ணி போடு போடு நல்லா கொட்டுறீ அப்படியே கொட்டிட்டு வந்துரு. வா 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 கீழே கீழே ஸ்லோ பண்ணு. வலையில இருக்கிற பபிள்ஸ்லாம் அந்த அதெல்லாம் வெளில போகுது வரல. ஓகேவா? போடு போடு போடு. இன்னொன்று போடணுமா? போடு பத்தாது, ஒன்று போடு போட்டா போதும். அது லைட்டாக போதும், பாதி போடுதுல. போதும் விடு. கல் உப்புல அதிகமாக போகும். தேவனு போ. மாப்பிள்ள வந்து பிரியாணியை கலர்றாரு. அப்படியா? வச்சுல விடு. இப்போ என்னன்னா தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய்லாம் மேலே வரணும். இப்போ ஆஸ் எ செஃப்பாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு அட்வைஸ் கைஸ். அமைதி, நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆமா அரிசி போட மாறும். கரெக்ட். ஆமா கரெக்ட். போடுறப்போ அப்போ நல்லா உரைக்கணும். ஜப்பார் பாய் அதான் சொல்லிடுறாரு, உப்பு போட்டா தொண்டையில உரைக்கணும் நண்பர்களே. தண்ணி அரிசி இது பண்ணிடலாமா? மசாலா போடலாமாடா? கபாவோட தள்ளு. அது மூலிகை மசாலா கையில தள்ளுறீ. அச்சோ போட்டோன்னே சொல்லு இன்னும் தூக்குது சொல்லலாம். போடுங்க போடுங்க. நாட்டுக்கோழி வீடியோ ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாம் நிறைய உண்மைகளை பேசினுக்கிறோம். திருப்பி போட்டோம்னா இல்லடா நான் அந்த சிக்கனை மூட போறோம். இதுல இருந்து புகையா வரும். இப்போ பாய் ரெக்கார்ட் பண்ணியா பாய்? அப்பா ஸ்லோ தான் இருக்கு. அது வெளில பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பிரச்சனை இல்லை. கிச்சன்ல இருக்குது பாரு, கிச்சன்ல இருக்குது பாரு. கொடு கொடு. அதெல்லாம் கிடையாது. பட் இப்பதான் உப்பு பார்க்கணும். இப்போ மூட சொல்றாங்க. நல்லா அப்படியே சிக்கன் சூப் மாதிரி சொன்னா க்ளோஸ் பண்ண கொஞ்ச நேரம் பண்ணி எடுத்துரு. யாருமே சொல்ல மாட்டாங்களே. அதான் நம்ம பிரியாணி ஆதரிக்க மாட்டாங்களோ. நம்ம பிரியாணி நம்ம நிலமே நேச்சுரல் மசாலா போட்டிருக்கோம், அதான் ஸ்மெல்லு வராது. செய்யல சிக்கன் பக்கோடாக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல வாழ்நாளில். உப்பு போட்டு சொன்னா அவ்வளோ இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ லோ ஃப்ளேம்ல இருக்கு. இல்லை கம்மியில் தானே வச்சிருக்கோம். அது 1 hour ஆகும். அது ஆமாம் 10 நிமிஷம் தான் ஆகும். அது எப்படி இருக்கே? உனக்கு தரல, நான் கேமரா ரஷ்யா போதுமா? ஆல்ரெடி என்ன போட்டா அப்பா
மறுபடியும் இருக்காது அடியில் போட்டு இப்போ தம் போடலாம் லாஸ்டா இது ப்ரோ இல்லை நிலை வானம் சிறை விழிக்கும் வண்ணம் பறவைகளே போலாம் ஓகேவா இருடா டேஸ்ட் பார்க்குறேன் தம்பி. பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கேட்கறான் நல்லா இருக்கு அப்படியே